இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கையும் ஸ்வீட் கார்னையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, சிறிது சோம்பு, சிறிது ஜீரகம். முதல்ல இந்த இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா அம்மியில் வச்சு இடிச்சிக்கணும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் மீடியம் சைஸு 2 எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதில் உள்ள நார் இருக்கும். அந்த நார் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நாரோடு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, ஃபைபர், நல்ல ரிச் ஃபைபர். இப்போ நாம் இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது ஸ்வீட் கார்னை இதோட சேர்த்துற போகிறோம். 1 கப் ஸ்வீட் கார்னு இதோட. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துடுறேன். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் விருப்பப்படி காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கணும். உப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மாவை இப்போ பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வடை மாதிரி வேணும்னாலும் வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். இல்லை எப்படி நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். வாங்க காட்டலாம். உருண்டையாக நீங்கள் போட்டு பொரிச்செடுக்கலாம். வானலில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வச்சதும் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்மளுடைய இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சிம்மிலே வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம பொரிச்செடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு பார்த்தீங்களா. 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை சம்டைம்ஸ் இந்த கார்னில் கொஞ்சம் அந்த ஈரம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும், டப்புன்னு. பயப்பட வேணாம், கேர்ஃபுல்லாக மட்டும் செய்யுங்க. சரிங்களா, நம்மளுடைய உருண்டை ரெடி. ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ். இதுக்கு நீங்கள் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், இல்லை மல்லி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வித் ஸ்வீட் கார்ன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.